அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருக்குறளில் இருக்கிற 20 அதிகாரங்களையும் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 20 அதிகாரம் இருக்குது. இந்த 20 அதிகாரமே ரொம்ப ரொம்ப முக்கியம். கஷ்டப்பட்டாது எப்படியாவது படிச்சிடணும், மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஸோ திருக்குறளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அதிகாரம் பார்த்திங்கன்னா ஒழுக்கமுடைமை, நல்ல நடத்தை உடையவராதல். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதோட பொருள், ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே, ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். இதில் இருக்கிற சொற்களோட பொருள் பார்த்திங்கன்னா, விழுப்பம் அப்படின்னா சிறப்பு, ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும். இலக்கண குறிப்பு, ஒழுக்கம் அப்படின்னா தொழில் பெயர், படும் அப்படிங்கிறதுக்கு செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. செகண்ட் குறள், பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அதே துணை. எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். இதில் இருக்கிற சொற்களோட பொருள் பார்த்திங்கன்னா, பரிந்து அப்படிங்கிறதுக்கு விரும்பி, தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும். இலக்கண குறிப்பு பொறுத்த வரைக்கும் காக்க, க இயர் வந்தாலே வியங்கோல் வினைமுற்று. ஸோ இதில் காக்க வியங்கோல் வினைமுற்று. பரிந்து தெரிந்து அப்படின்னா வந்திருக்கு. ஸோ வினை எச்சங்கள். பிரித்தெழுதுக. பரிந்தோம்பி அப்படின்னா பரிந்து கூட்டல் ஓம்பி, தெரிந்தோம்பினா தெரிந்து கூட்டல் ஓம்பி. மூணாவது குறள், ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உள்ளவரை உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர். சொல்லோட பொருள் பார்த்திங்கன்னா, குடிமை அப்படின்னா உயர்குடி, இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர். இலக்கண குறிப்பு, இழிந்த பிறப்பு அப்படின்னா பெயரச்சம். நாலாவது குறள், மரப்பினும் மூத்து குழலாகும் பார்ப்பான், பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். அதோட பொருள் பார்த்திங்கன்னா, ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். இந்த குறளில் இருக்கிற இலக்கண குறிப்பு பார்த்திங்கன்னா, கெடும் அப்படின்னா செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. குழல் அப்படின்னா அல் ஈற்று தொழில் பெயர். ஐந்தாவது குறள், அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. சொல்லோட பொருள் பார்த்திங்கன்னா, அழுக்காறு பொறாமை, ஆக்கம் செல்வம். இலக்கண குறிப்பு, உடையான் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். இதிலோட அணி பார்த்திங்கன்னா உவமை அணி. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, போன்று போல எல்லாம் வந்துச்சுனாலே என்னதான் உவமை அணி. அடுத்ததான் ஆறாவது குறள், ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர், இழுக்கத்தின் ஏதம் படும்பாக்கறிந்து. ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். சொற்களோட பொருள் பார்த்திங்கன்னா, ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார், உறவோர் அப்படின்னா மனவலிமை உடையோர், ஏதம் குற்றம். இலக்கண குறிப்பு, உறவோர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். ஏழாவது குறள், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இதோட பொருள், ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். சொற்களோட பொருள், எய்துவர் அப்படின்னா அடைவர். இலக்கண குறிப்பு, எய்தா பழி அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எய்துவர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று. பௌவத உறுப்பிலக்கணத்தில் எய்துவர் அப்படின்னா எய்து கூட்டல் இவ்வு கூட்டல் அர். எய்து அப்படிங்கிறது பகுதி, இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை, அருங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. இந்த பாடல்கள் எல்லாமே ஒழுக்கத்தின் குணமும் ஒழுக்கம் இன்மையால் ஏற்படும் குற்றத்தையும் கூறுகின்றன. எட்டாவது குறள், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இதோட பொருள் பார்த்திங்கன்னா, நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும். சொல் பொருள், இடும்பை அப்படின்னா துன்பம், வித்துனா விதை. இலக்கண குறிப்பு, நல்லொழுக்கம் தீயொழுக்கம் அப்படின்னா பண்பு தொகைகள். இது பாடல் ஒழுக்கத்தின் விளைவை கூறுகிறது. ஒன்பதாவது குறள், ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். நல்லொழுக்கம் உடையவரா தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. சொற்பொருள் பார்த்தோன்னா, ஒல்லாவே அப்படின்னா இயலாவே. இலக்கண குறிப்பு, சொல்லல் அப்படின்னா தொழில் பெயர். பத்தாவது குறள், உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவர். உலகம் அப்படின்னா உயர்ந்தோர், ஒட்ட பொருந்த, ஒழுகல் அப்படின்னா நடத்தல் வாழ்தல். ஒழுக்கமுடைமை அதிகாரத்திலிருந்து 10 குறள்களை பார்த்தாச்சு. இனி இந்த 10 குறள்கள் தொடர்பான வினாக்களை நம்ம பார்க்கலாம். ஒழுக்கமுடைமை என்னும் சொல்லின் பொருள், நல்ல நடத்தை உடையவராய் இருத்தல்.
ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தர வல்லது எது என வள்ளுவர் கூறுகிறார்? ஒழுக்கம். வள்ளுவர் ஒழுக்கத்தை எதனினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் என்று கூறுகிறார். உயிரினும் மேலானதாக காத்தல் வேண்டும் என்று கூறுகிறார். எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் எதுவே சிறந்த துணை என்று வள்ளுவர் கூறுகிறார். சரியான விடை ஒழுக்கம். யாரை உயர்குடியினர் என வள்ளுவர் கூறுகிறார்? ஒழுக்கம் உடையவரை உயர்குடியினர் என்று வள்ளுவர் கூறுகிறார். யாரை இழிகுடியினர் என வள்ளுவர் கூறுகிறார்? ஒழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர். 7வது கொஸ்டின். ஒருவனுடைய ஒழுக்கம் குறைந்தால் எதன் சிறப்பு அழிந்து போகும் என வள்ளுவர் கூறுகிறார்? குடிப்பிறப்பின் சிறப்பு. யாரிடத்தில் செல்வம் நிலைக்காது என வள்ளுவர் கூறுகிறார்? பொறாமை உள்ளவரிடம். யாரிடம் உயர்வு இருக்காது என வள்ளுவர் கூறுகிறார்? ஒழுக்கம் இல்லாதவர். எது தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து தவற மாட்டார். ஒழுக்கம் இல்லாதவர் எதனை அடைவர் என வள்ளுவர் கூறுகிறார்? அடையக்கூடாத பழியை அடைவர். எது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதை என வள்ளுவர் கூறுகிறார்? நல்லொழுக்கம். எப்பொழுதும் துன்பத்தை மட்டும் விளைவாக தருவது எது என வள்ளுவர் கூறுகிறார்? தீயொழுக்கம். யாரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது என வள்ளுவர் கூறுகிறார்? நல்லொழுக்கம் உடையோரால். யார் எவ்வளவுதான் கற்று இருந்தாலும் அறிவில்லாதவர் என வள்ளுவர் கூறுகிறார்? உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வி கல்லாதவர். இதில் உள்ள பொருட்களை பார்க்கலாம். சொற்களோட பொருள். விழுப்பம் அப்படின்னா சிறப்பு, ஓம்பப்படும், காத்தல் வேண்டும், பரிந்து, விரும்பி, தேரினும், ஆராய்ந்து பார்த்தாலும், குடிமை, உயர்குடி, இழுக்கம், ஒழுக்கம் இல்லாதவர், அழுக்காறு, பொறாமை, ஆக்கம், செல்வம், ஒல்கார், விலக மாட்டார், உறவோர், மனவலிமை உடையோர், ஏதம், குற்றம், எய்துவர், அடைவர், இடும்பை, துன்பம், வித்து, விதை, ஒல்லாவே, இயலாவே, உலகம், உயர்ந்தோர், ஒட்ட, பொருந்த, ஒழுகல், நடத்தல், வாழ்தல், கூகை, கோட்டான், இகல், பகை, திரு, செல்வம், தீராமை, நீங்காமை, அருவினை, செயற்கரிய செயல், ஞாலம், உலகம், ஒடுக்கம், அடங்கியிருப்பது, பொருந்தகர், ஆட்டுக்கடா. பொருந்தகர் ரொம்ப முக்கியமான வினா. பேருந்தகைத்து, பின்வாங்கும் தன்மையது, பொல்லென, உடனே, புறம்வேறார், வெளிப்படுத்த மாட்டார், உள்வேற்பர், மனதினுள் மறைத்து வைத்திருப்பர், ஒல்லியவர், அறிவுடையார், செருணர், பகைவர், சுமக்க, பணிக, இருவரை, முடிவு காலம், கிழக்காந்தலை, தலைகீழ் மாற்றம், எய்தற்கு, கிடைத்தற்கு, இயைந்த கால், கிடைத்த பொழுது.